தாக்குதலாம் போதாது, இஸ்ரேலினுடைய போர் குற்றங்களை நிறுத்துவதற்கு இந்த தாக்குதல் கூட போதாது. ஆனால் உலகத்தில் வந்து எவ்வளோ கேவலமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். 2 வருஷமாக தொடர்ந்து காசா மக்கள் மீது தினமும் 100 பேரை கொன்று குவிச்சிட்டு இருக்கான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை. அவனுடைய டிமாண்ட் என்னன்னா, இஸ்ரேலியர்கள் 20 பேர் காசாவில் கைதிகளாக அடைக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள உயிரோடு மீட்பது அப்படின்னு சொல்கிறான். அந்த 20 பேரை உயிரோடு மீட்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் 100 பேரை கொன்று குவிச்சிட்டு இருக்கிறான். இதை வந்து இந்த உலகம் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குது. ஐநா சபை அப்படின்னு ஒரு சபையை வைத்துக்கொண்டு உலக நாடுகளாம் அதில் உறுப்பினராக இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. தொடர்ந்து டெய்லியும் 2 வருஷமா இந்த நியூஸை நம்ம பார்த்து பார்த்து வந்து ஒரு விரக்தியான மனநிலைக்கு நாமளே வந்துட்டோம். அப்போ இதில் வந்து என்னன்னா, இந்த ஏமன் படைகள் தான் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இவ்வளோ நாடுகளில் ஒரு சூடு சொரணை உள்ள ஒரு நாடு அப்படின்னா அது ஏமன் நாடு மட்டும்தான். அவங்க மட்டும்தான் என்ன செய்கிறாங்கன்னா, தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக அவங்களால என்ன செய்ய முடியுமோ, அவங்கள்ட்ட என்ன ஆயுதம் இருக்கோ அந்த ஆயுதத்தின் மூலமாக பதிலடி கொடுத்து கொண்டே வராங்க. அவங்களையும் வந்து இவன் சும்மா இருக்கு விட்டுருக்கானான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, மிக கடுமையான தாக்குதல் அந்த நாட்டின் மீது நடத்தப்படும். அதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழை நாடு, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய நாடு ஏமன். ஆனாலும் கூட அவங்க வந்து இந்த இஸ்ரேலினுடைய இந்த அராஜகத்தை தாங்கிக்க முடியாமல் தாக்குதல் நடத்துகிறாங்க. அவங்க நினச்சா இதே இஸ்ரேல்கிட்டையோ அமெரிக்காட்டையோ கையேந்தி அவங்க தங்கள் நாட்டை வந்து வளப்படுத்திக்க முடியும். ஆனால் அவங்க வந்து எதுவும் இல்லைனாலும் சூடு சொரணை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இப்போ ஏமனினுடைய அந்த பிரதமர் கொலையை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்போ என்னென்னா, அதற்கு பழிதீர்க்கக்கூடிய விதமாகவும் அதே போல் காசா மக்கள் மீதான தாக்குதல் நிறுத்தக்கூடிய விதமாகவும் கடந்த 3 நாட்களில் மட்டும், வியாழன் புதன் செவ்வாய் இந்த 3 நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 6 தாக்குதல்களை ஏமன் படைகள் நடத்தியிருக்கிறாங்க. இந்த 6 தாக்குதல்களுமே அந்த ஏமனுடைய பிரதமர் கொலைக்கு பின்னால் நடந்த தாக்குதல்கள். அப்போ இதன் மூலமாக அவங்க சொல்ல வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் பிரதமரை கொண்டாலும் சரி, யாரை கொண்டாலும் சரி, நாங்கள் வந்து தாக்குதல் நிறுத்த மாட்டோம். காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தக்கூடிய வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் தாக்குதலை நிறுத்த மாட்டோங்கிறத அவங்க இதன் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. சர்வாதிகாரிகள் எவ்வளோ மோசமானவர்கள் அப்படிங்கிறதுக்கு நெதன்யாகு ஒரு உதாரணம். கடந்த 2 வருஷமாக இஸ்ரேலில் போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. அந்த பிணை கைதிகளுடைய குடும்பத்தினர் வந்து எப்படியாவது வந்து பேசி அவர்கள் உயிரோடு நீங்கள் மீட்டு கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நெதன்யாகுவினுடைய வீடு, அதிகாரப்பூர்வ இல்லம், தனிப்பட்ட வீடு, எல்லா இடங்களையும் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டம் வந்து உச்சகட்டத்தை எட்டி இருக்குது. அதன் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா, ஜெருசலமில் வந்து ஒரு போராட்டம் நடந்த போது ஒரு இராணுவ அதிகாரி தன் குடும்பத்தோட போயிருக்கிறாரு. அவருடைய காரை வந்து கார் வந்து தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. இதை பற்றி விசாரணை நடத்திட்டு கடைசியில் என்ன இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேலுடைய வெர்ஷன் என்ன அப்படின்னா, இந்த காரை வந்து பொதுமக்கள் தீ வச்சு கொளுத்தலை, அவங்க வந்து வேற பொருட்களை வந்து தீ வச்சு கொளுத்தும் போது இந்த காரும் சேர்ந்து எரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறான். அப்போ பொதுமக்கள் வந்து ஒரு நாட்டினுடைய பொதுமக்கள் எப்போதுமே அந்த இராணுவத்துக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. ஆனால் இஸ்ரேலில் வந்து இராணுவத்துக்கு எதிராக பொதுமக்கள் திரும்பி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நாடு வந்து ஒரு கொலாப்ஸ் நிலைக்கு போயிட்டு இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கண்டிப்பாக.